டத்தோஸ்ரீ அஸ்மின் அலிக்கு எதிராக தாசேக் குலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வெளியிட்ட கருத்திற்கு பெர்சத்து கட்சியை சேர்ந்த ஸ்லாங்கூர் மாநிலத்தின் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஸ்லாங்கூர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான அஸ்மின் அலியின் அந்த பழைய குற்றச்சாட்டு குறித்த அமலாக்க தரப்பினரின் விசாரணை கடந்த 2020ஆம் ஆண்டே முற்று பெற்றுவிட்டது. எனவே வான் சைஃபுல் அவரின் சகாக்களின் தற்போதைய நடவடிக்கை பொறுப்பற்றது மட்டுமின்றி போர்வைக்குள் ஒளிந்து கொண்டது போன்றது என அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதிலும் அனைத்து ஆதாரங்கள் வாக்குமூலங்களை விசாரித்த பின் அஸ்மின் அலிக்கு எதிரான குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என அப்போதே சட்டத்துறை தலைவர் உறுதிப்படுத்தியிருந்தார். ஆனாலும் தங்களின் சத்திய பிரமாண முயற்சி தோல்வி அடைந்ததும் வான் சைஃபுல் தற்போது உண்மையை மாற்ற பார்க்கின்றார். இன்னும் சொல்ல போனால் மில்லியன் கணக்கிலான பணம் முறைகேடு விவகாரத்தில் வான் சைஃபுல் தான் தற்போது நீதிமன்ற குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். நியாயப்படி அவர்தான் தம் மீதான குற்றச்சாட்டிற்கு பதில் கூற வேண்டுமே தவிர மற்றவர்கள் மீது வீண்பழி சுமத்தக்கூடாது. எனவே கட்சி ஒழுங்கு நடவடிக்கை பிரிவு உடனடியாக அவர் மீது விசாரணை மேற்கொண்டு கடும் நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். குவாங், சுங்காய் கண்டீஸ், தாமான் மேடான், மோரேப், கோம்பா சத்யா, ஜெராம், டெங்கேல், தாமான் மிலாவத்தி, பத்தாங்காளி, பர்மாத்தாங் சட்டமன்ற உறுப்பினர்களே அவர்களாவர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.